அனைவருக்கும் வணக்கம். இயர்லி பிரிடிக்ஷன் 2025 நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத டீடைலா பார்க்கலாம். இந்த 2024ஆம் வருடம் முடியக்கூடிய தருவாயில் இருக்கும். மேலும் புதிய வருடமாக இந்த 2025ஆம் வருடம் பிறக்க இருக்கிறது. இந்த 2025ஆம் வருடம் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரங்களுக்கு எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுது, எதுல எல்லாம் நமக்கு ரொம்ப சேஃபான ஒரு ஜோன் இருக்க போகுது, எதுல எல்லாம் நம்ம கவனமா இருக்கணும், எதெல்லாம் நமக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு, எதெல்லாம் நமக்கு கொஞ்சம் அன்ஃபேவரா இருக்கு, எதுல எல்லாம் நம்ம கொஞ்சம் சேஃபா ஜேர்னி பண்றது சிறப்பு அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட்டான பிரிடிக்ஷனை இந்த பதிவுல ரொம்ப டீடைலா பார்க்கலாம். இந்த 2025ஆம் வருடம் புதன்கிழமை தனுசு ராசி உத்திராடம் நட்சத்திரத்துல கன்னியா லக்னத்துல பிறக்குது. அதே தமிழ் மாதப்படி பார்த்தோம்னா மார்கழி 17ஆம் தேதி இந்த 2025ஆம் வருடம் பிறக்குது. இந்த வருடத்துடைய ஆரம்பத்துல ரிஷப ராசியில குரு வக்ரத்துல சஞ்சாரம் செய்வாரு. கடகத்துல செவ்வாய் வக்ரம் பிளஸ் நீச்சத்தோட சஞ்சாரம் செய்வாங்க. கன்னி ராசியில கேது பகவானுடைய சஞ்சாரம் இருக்கும். விருச்சிக ராசியில புதன் பகவானுடைய சஞ்சாரம், தனுசு ராசியில சூரியன் பிளஸ் சந்திரனுடைய கன்ஜெக்ஷன் இருக்கும். இந்த வருடத்துடைய ஆரம்பமே அமாவாசை யோகத்தோட ஆரம்பிக்குது. சூரியன் பிளஸ் சந்திரன் கன்ஜெக்ஷன் ஆகிறது அமாவாசை யோகம்னு சொல்லுவாங்க. ஆகவே இந்த வருடத்துடைய ஆரம்பம் அமாவாசை யோகத்தோட ஸ்டார்ட் ஆகுது. அடுத்ததா கும்ப ராசியில சுக்கிரன் பிளஸ் சனி கன்ஜெக்ஷன் அப்படிங்கிறது இருக்கும். ஃபைனலா மீனத்துல ராகு பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது இந்த வருடத்துடைய ஆரம்பத்துல இருக்கும். இந்த கிரக நிலைகளோட இந்த வருடம் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. மேலும் இந்த 2025ல 3 முக்கியமான கிரகங்களுடைய இடப்பெயர்ச்சி அப்படிங்கிறது இருக்கு. இதுவுமே இந்த வருடத்துல ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கு. அதாவது ஒன்னு மாத்தி ஒன்னு தொடர்ச்சியா வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான், சனி பகவான், ராகு, கேது இந்த கிரகங்களுடைய முக்கியமான இடப்பெயர்ச்சி அப்படிங்கிறது இந்த 2025ல இருக்கு. அதுல இன்னும் மைனூட்டா பார்த்தோம்னா ஜனவரி டு மேக்குள்ள முக்கியமான இடப்பெயர்ச்சிகள் அப்படிங்கிற குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி அப்படிங்கிறது இருக்கு. முதலாவதா பிப்ரவரி 4ஆம் தேதி குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆயிடுவாரு. அதாவது ரிஷபத்துல குரு பகவான் இருக்காரு. ரிஷப குரு அப்படிங்கிறது பிப்ரவரி 4ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆயிடுவாரு. அதை தொடர்ந்து மார்ச் 29 சனி பெயர்ச்சி, சனி பகவான் மீன ராசிக்கு டிரான்சிட் ஆகிறாரு. கரெக்டா மார்ச் 29ல சனி பெயர்ச்சியை தொடர்ந்து மே 14ஆம் தேதி குரு பெயர்ச்சி, குரு பகவான் மிதுன ராசிக்கு டிரான்சிட் ஆகிறாரு. மிதுன ராசி மிருகசீரிடம் 3ஆம் பாதத்துக்கு கரெக்டா மே 14ஆம் தேதி டிரான்சிட் ஆயிடுவாரு. குரு பெயர்ச்சியை தொடர்ந்து பார்த்தோம்னா ராகு கேது பெயர்ச்சி கரெக்டா மே 18ஆம் தேதி, அதாவது ராகு பகவான் கும்ப ராசிக்கும் கேது பகவான் சிம்ம ராசிக்கும் டிரான்சிட் ஆயிடுறாரு கரெக்டா மே 18ல. அடுத்ததா பார்த்தோம்னா மே டு டிசம்பருக்குள்ள இந்த முக்கியமான கிரகங்கள் வக்ரம் ஆகுது, பிறகு வக்ர நிவர்த்தி ஆகுது. அந்த காம்பினேஷனை பார்க்கும்போது ஜூலை 12ல இருந்து நவம்பர் 27 வரைக்கும் சுமார் ஒரு 4 மாதம் 15 நாட்கள் சனி பகவான் வக்ரம் ஆகுறாரு. அடுத்த நவம்பர் 11ஆம் தேதியிலிருந்து குரு பகவான் வக்ரம் ஆகுறாரு. பொதுவா இந்த வருட பலன்கள் அப்படிங்கிறது வருட கிரகங்களுடைய அமைப்பை வைத்துதான் கணிக்கப்படுது. அந்த வகையில குரு பகவான், சனி பகவான், ராகு, கேது இந்த 4 கிரகங்களும் வருட கிரகங்கள்னு அழைக்கப்படுது. இந்த 4 கிரகங்களுடைய அமைப்பை பொறுத்துதான் இந்த வருடம் அப்படிங்கிறது கணிக்கப்படுது. எனவே இந்த 2025 நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்களை தரப்போகுது அப்படிங்கறத இப்போ டீடைலா பார்க்கலாம். மேலும் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல இன்ஃபர்மேட்டிவான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது மீன ராசி மற்றும் மீன ராசியுடைய நட்சத்திரங்களுக்கு இந்த 2025ஆம் வருடம் எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, மீன ராசியை பொறுத்தளவுல 7.5 சனியுடைய முதல் கட்டத்துல இருக்காங்க. விரய சனி காலகட்டம். இந்த வருடத்துல ஜென்ம சனி ஸ்டார்ட் ஆக போகுது. 7.5 சனியுடைய செகண்ட் ஃபேஸுக்கு போக போறாங்க. சோ அது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக மீன ராசிக்கு பார்க்கப்படுது. அதே போல ஆல்ரெடி ஜென்ம ராகு, கலத்திர கேது, 3ஆம் இடத்துல குரு வக்ரம், இப்படி வருட கிரகங்கள்லாம் கொஞ்சம் மைனஸான இடத்துல கொஞ்சம் டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதே போல இந்த வருடத்துல சனி பெயர்ச்சி அந்த அளவுக்கு ஃபேவரா இல்ல. சனி பெயர்ச்சி வந்து நமக்கு ஜென்ம சனியா மாற போகுது. சோ அது ஒரு மைனஸ். அதே போல குரு பெயர்ச்சி ஓரளவுக்கு நமக்கு சாதகமாகுது. முயற்சி ஸ்தானத்துல இருந்து 4ஆம் இடத்துக்கு போறாரு. பொதுவா 4ஆம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்யறது அந்த அளவுக்கு ஃபேவர் கிடையாது. அர்த்தாஷ்டம குரு அதுவுமே நமக்கு பெரிய அளவுல ஃபேவர் இல்ல. பட் இருந்தாலும் பரவாயில்ல, 3ஆம் இடத்தை காட்டிலும் 4ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகிறது நமக்கு ஒரு வகையில நல்ல பலன்களை செய்யும். குறிப்பா பார்வை சார்ந்த வகையில நல்ல பலன்களை நிச்சயமா செய்யும். அடுத்ததா இந்த வருடத்துல ரொம்ப ரொம்ப ஃபேவரா பார்க்கக்கூடிய பயிற்சி எதுனாக்கா ராகு கேது பயிற்சி தான். ஏன்னா கேது பகவான் 6ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகிறாரு. ராகு பகவான் நம்முடைய ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகிறாரு. ஆனா குரு பார்வையில ராகு பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது 12ஆம் இடத்துல இருக்கும். ஆகவே ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சியில குரு பகவானுடைய பார்வை இதெல்லாமே இந்த வருடத்துல நமக்கு ரொம்ப ஃபேவரா பார்க்கப்படுது. ஜென்ம சனி காலகட்டம் அப்படிங்கிறதுனால குறிப்பா சொல்லணும்னா மார்ச் 29ல இருந்து ஜென்ம சனி. எனவே இந்த ஜென்ம சனி காலகட்டத்துல நம்ம எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் நிதானமா டிராவல் பண்றது நல்லது. அதுலயும் இந்த வருடத்தோட ஸ்டார்டிங்ல பார்த்தோம்னா மார்ச் 29 சனி பயிற்சி ராகுவோட போய் கொஞ்ச நாள் கன்ஜெக்ஷன்ல இருப்பாரு. அதுலயும் நம்மளுடைய ஜென்மத்திலேயே. அது அந்த அளவுக்கு ஃபேவரா பார்க்கப்படல. எனவே வருடத்துடைய ஆரம்பம் கொஞ்சம் முன்ன பின்ன ஏதோ கொஞ்சம்
ப்ரெஷரா போற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்முடைய ஜென்மம் நம்முடைய தலைப்பகுதியில நெகட்டிவான 2 பிளானட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. அதனால அது கொஞ்சம் அப்படியே இந்த திங்கிங் சார்ந்த வகையில கொஞ்சம் ப்ரெஷரா போற மாதிரி இருக்கும். மேலும் ஜென்ம சனி காலகட்டமாவே இருந்தாலும் 6ஆம் இடத்துக்கு வரக்கூடிய கேது நமக்கு நிறைய நல்ல பலன்களையும் நிச்சயமா செய்வாரு. அது மட்டும் இல்லாம இந்த ஜென்ம சனியில முதல் சுற்றுல இருக்கக்கூடியவர்களுக்கு சற்று கடினமான சூழ்நிலைகள் ஏற்பட்டு நீங்கலாம். நிறைய அனுபவ பாடங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். அது நமக்கு ஒரு பெரிய பிளஸ். அடுத்த 30 வருஷத்தை லீட் பண்றதுக்கான ஒரு நல்ல கிளியாரிட்டி அப்படிங்கிறது இந்த ஜென்ம சனியில நமக்கு கிடைச்சிடும். ஆகவே முதல் சுற்றுல இருக்கக்கூடியவர்களுக்கு நிறைய மாற்றமான பலன்களும் நிறைய அனுபவ பலன்களும் நிச்சயமாக கிடைக்கும். அதுலயும் தசா புக்தி சரியில்லாம உங்களுக்கு சனி தசை நடக்குது, அப்படி இல்லைன்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல அன்பேவரான தசா புக்தி நடக்குதுனாக்கா இந்த பலன்கள்ல ஒரு சில கடினத்தன்மை அப்படிங்கிறது இருக்கலாம். ஆனா 6ஆம் இடத்துக்கு வரக்கூடிய கேது அனைத்தையும் சமாளித்து முன்னேறக்கூடிய மன வலிமையை நிச்சயமா கொடுத்துருவாரு. மேலும் மீன ராசி அப்படிங்கிறது குரு பகவானுடைய ராசி. ஆகவே எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் எல்லாத்தையும் சமாளிச்சு முன்னேறக்கூடிய யுக்தி அப்படிங்கிறது மீன ராசிக்கு இயற்கையாவே இருக்கும். ஏன்னா குருவுடைய ராசி மற்றவர்களுக்கு போதனை சொல்லக்கூடிய ராசி. சனியுடைய இன்ஃப்ளூயன்ஸ்ல வர்றதுனால இந்த வருடத்துல ஒரு சில தடுமாற்றங்களை சந்திக்குமே தவிர தடம் புரளாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. எனவே இந்த 2025ல மீன ராசிக்கு ஜென்ம சனி, அர்த்தாஷ்டம குரு, விரய ராகு, ருணரோக சத்ரு கேது, இப்படி இந்த காம்பினேஷன்ல இந்த வருடம் அப்படிங்கிறது ஆரம்பமாகுது. இப்போ இந்த 2025 நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத இன்னும் கொஞ்சம் டெப்தா போய் பார்க்கலாம். முதலாவதா ஃபேமிலி ரிலேட்டடான விஷயங்கள் இந்த வருடத்துல எப்படி எடுத்துட்டு போக போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவா இந்த வருடத்துடைய ஆரம்பத்துல சனி பார்வை 2ஆம் இடத்துல இருக்கும். ஆகவே இந்த வருடத்துடைய ஆரம்பம் இந்த குடும்பம் சார்ந்த வகையில ஒரு சில தடுமாற்றங்களை சந்திக்கிற மாதிரி இருக்கும். ஆனா சனி பெயர்ச்சிக்கு பிறகு குடும்பம் சார்ந்த வகையில இருந்த பிளஷரான சூழ்நிலைகள்லாம் ஆல்மோஸ்ட் கண்ட்ரோல் ஆயிடும். அது நமக்கு ஒரு பெரிய பிளஸா இருக்கு. எனவே குடும்பம் சார்ந்த வகையில ஜனவரி டு மார்ச் வரைக்கும் நம்ம கொஞ்சம் நிதானமா செயல்படுறது நல்லது. சனி பெயர்ச்சிக்கு பிறகு குடும்பம் சார்ந்த வகையில நல்ல மாற்றமும் நல்ல முன்னேற்றமும் நிச்சயமாக ஏற்படும். இந்த ஜனவரி டு மார்ச் இந்த காலகட்டங்கள்ல இந்த வருடத்துல இந்த பேச்சு வார்த்தைகள் நிதானமாக இருக்கிறது நல்லது. குடும்ப உறுப்பினர்களோட அடிக்கடி வாக்குவாதம் வர மாதிரி ஃபீல் ஆகும். ஆகவே இந்த பேச்சு வார்த்தைகளை கொஞ்சம் நிதானமா செயல்படுறது நல்லது. எந்த விஷயத்திலையும் அவசரம் காட்டாம இருக்கிறது நல்லது. மேலும் இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குள்ள இந்த கொடுத்தல் வாங்கல் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் நிதானமா செயல்படுறது நல்லது. மார்ச் 29க்கு பிறகு குடும்பம் சார்ந்த வகையில இருந்த குழப்பங்கள், கவலைகள், கஷ்டங்கள் இதெல்லாமே ஓவராலா நியூட்ரல் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா 2ஆம் இடம் அப்படிங்கிறது மார்ச் 29க்கு பிறகு பெருசா பாதிக்கப்படல. ஜென்ம சனி காலகட்டமாகவே இருந்தாலும் குடும்பம் சார்ந்த வகையில பெருசா குழப்பங்கள் அப்படிங்கிறது இந்த வருடத்துல நிச்சயமாக ஏற்படாது. குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்கக்கூடிய ஒரு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது ஏற்படலாம். தொழில் நிமித்தமாகவோ உத்தியோக நிமித்தமாகவோ சொந்த ஊரை விட்டு வெளியூருக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த வருடத்துல இருக்கும். ஆகவே குடும்பத்தோட அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாத ஒரு சில சிச்சுவேஷன் கிரியேட் ஆகுமே தவிர குடும்பம் சார்ந்த வகையில பெரிய அளவுல குழப்பமோ கஷ்டமோ எதுவும் ஏற்படாது. ஆனா ஜனவரி டு மார்ச் இந்த டைம் பீரியட்ல கொஞ்சம் நிதானமா செயல்படுறது நல்லது. அடுத்ததாக ஜாப், பிசினஸ் அண்ட் கெரியர் இந்த வருடத்துல எப்படி இருக்கும்? அப்படியே தொழில் மற்றும் உத்தியோக வாழ்க்கை இந்த 2025ல நமக்கு ஃபேவரா இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா, வருடத்துடைய ஆரம்பத்துல 10ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் நம்முடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்றாரு. அதுலயும் வக்ரத்தோட இருக்காரு. இந்த ஜனவரி டு பிப்ரவரி இந்த காலகட்டம் நமக்கு இந்த தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில நமக்கு சிமிலரா நமக்கு ஃபேவரா தான் போகுது. பெருசா மைனஸ் இல்ல. குரு 3ஆம் இடத்துல வக்ரம் ஆகிறது நமக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவரான பலனை செய்யும். ஜென்மத்துல இருக்கிற ராகுவும் நிறைய குழப்பங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த தொழில், உத்தியோகம், ஃபியூச்சர் பிளானிங் இது சம்பந்தமான விஷயங்களை எதை பிக் பண்றதுன்னு தெரியாது. ஒரே நேரத்துல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். எதை நோக்கி டிராவல் பண்றது அப்படிங்கிற ஒரு புரிதல் இருக்காது. மனசு ஏதோ ஒரு விஷயத்தை தேடிக்கிட்டே இருக்கும். ஒரே இடத்துல நிலையா இருக்காது. ஒரு விஷயத்துல தொடர்ச்சியா ஃபோக்கஸ் பண்ண முடியாது. குறிப்பா தொழில், உத்தியோகம், அப்படியே கெரியர் சார்ந்த வகையில முக்கியமான முடிவுகள் எடுக்க முடியாத ஒரு சில திண்டாட்டங்கள் அப்படிங்கிறது மனதுக்குள்ள இருக்கும். மனம் அப்படிங்கிறது ரொம்ப போராட்டமான ஒரு சூழ்நிலைக்குள்ளேயே இருக்கும். எதை நம்ம சூஸ் பண்ணலாம், ஆளாளுக்கு ஒண்ணு சொல்றாங்களே, நம்ம எதை நோக்கி டிராவல் பண்றது அப்படிங்கிற அந்த ஒரு புரிதலற்ற ஒரு தன்மை அப்படிங்கிறது வருடத்துடைய ஆரம்பத்துல இருக்கலாம். குரு பயிற்சிக்கு பிறகு இந்த சூழ்நிலைகள்லாம் ஆல்மோஸ்ட் சிமிலரா நமக்கு ஃபேவரா மாற ஆரம்பிச்சிடும். குரு பயிற்சிக்கு பிறகு ஏதாச்சும் ஒரு விஷயத்தை பண்ணிதான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு வந்துருவோம். அர்த்தாஷ்டம குரு நம்மள தொடர்ந்து ஏங்க வச்சிரும். அதுலயும் 10ஆம் அதிபதி 4ஆம் இடத்துக்கு போறாரு. எனவே மே 14ஆம் தேதிக்கு மேல மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள்லாம் ஓரளவுக்கு நிவர்த்தியாகி ஏதாச்சும் ஒரு விஷயத்தை பிக் பண்ணி அதை நோக்கி டிராவல் பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷனுக்குள்ள வந்துரும். அதே போல இந்த தொழில் சார்ந்த வகையில இந்த காலகட்டங்கள்ல பெரிய அளவுல இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் பண்ண வேண்டாம். நீங்க ஃப்ரெஷ்ஷா ஏதாச்சும் தொழில் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத விஷயத்துல இறங்க வேண்டாம். நீங்க ஆல்ரெடி ஒரு விஷயத்துல நல்லா எக்ஸ்பர்ட்டா இருக்கீங்க, அது நல்லா உங்களுக்கு அனுபவம் இருக்கு, இறங்கினா தாக்கு பிடிக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கை இருக்குனாக்கா ரொம்ப ஸ்மாலான இன்வெஸ்ட்மெண்ட்ல உங்களுடைய பிசினஸ் நீங்க ஸ்டார்ட் பண்றது நல்லது. இந்த காலகட்டத்தில் பிசினஸ் சார்ந்த வகையில ஹைலி இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் தேவையில்லை. அதை கொஞ்சம் நீங்க அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. மேலும் இந்த காலகட்டத்தில்
பார்ட்னர்ஷிப் போட்டுட்டு இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதெல்லாம் அட்வைசபிள் கிடையாது. ஏன்னா 7ஆம் இடம் பாதிக்கப்படுது. 7ஆம் இடத்துல சனியுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். அதனால இந்த பார்ட்னர்ஷிப் போட்டுக்கிட்டு பிசினஸ் பண்றதுக்கெல்லாம் ஃபேவரான காலகட்டம் இது கிடையாது. அது அந்த அளவுக்கு ஃபேவரும் பண்ணாது. ஆகவே இரண்டாவது மனிதரை நம்பி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதை இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. மேலும் உங்களுடைய பிசினஸ்க்குள்ள மூன்றாவது மனிதருடைய தலையீடு இல்லாம பாத்துக்கிறது நல்லது. யாரையும் நம்ப வேண்டாம் இந்த காலகட்டத்தில். நீங்களே இறங்கி உங்களுடைய வேலைகளை செஞ்சுக்கிறது நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததா பார்த்தோம்னா உத்தியோகம் சார்ந்த விஷயங்களை பொறுத்தளவுல நீங்க புதுசா ஏதாச்சும் உத்தியோகத்துக்கு முயற்சி பண்றீங்கன்னா இந்த வருடத்துல மே 14ஆம் தேதிக்கு மேல நல்ல உத்தியோக வாய்ப்புகள் அப்படிங்கிறது அமைய ஆரம்பிக்கும். அதே சமயத்துல முயற்சி இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமா இருக்கணும். ஒரே டைம்ல ஒரு விஷயம் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. நீங்க மல்டிபிள் டைம்ஸ்ல நீங்க அதை முயற்சி பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கலாம். ஒரே விஷயத்தை நிறைய வாட்டி நீங்க முயற்சி பண்ணி உங்களுக்கான இடத்தை நீங்க போய் அடைய வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும். எந்த ஒரு விஷயமுமே டக்குனு எடுத்ததுமே பிக்கப் ஆகும்னு சொல்ல முடியல. ஏன்னா ஜென்ம சனி, அர்த்தாஷ்டம குரு இது ஒரு மாதிரி நம்மள அனுபவ பாடங்களை கற்றுக் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா நம்மள முன்னேற்றும். அதனால அந்த உத்தியோகம் சார்ந்த விஷயங்களை பொறுத்தளவுல ஃப்ரெஷர்ஸா இருக்கீங்கன்னா ஒரு வாட்டிக்கு 10 வாட்டி நீங்க முயற்சி பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கலாம். அந்த முயற்சியை மனம் தளராம செஞ்சுட்டு வந்தீங்கன்னாக்கா நிச்சயமாக மே 14ஆம் தேதிக்கு மேல நல்ல வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். ஆல்ரெடி நீங்க உத்தியோகம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த காலகட்டங்களில் நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும். நிறைய பேருக்கு இடமாற்றம் ஆகிறது. உத்தியோகம் சார்ந்த வகையில நீங்க ஏதாச்சும் மாற்றத்தை எதிர்பார்க்கறீங்கன்னாக்கா அது நிச்சயமா இந்த வருடத்துல கிடைக்கும். உத்தியோகம் சார்ந்த வகையில தொடர் மாற்றங்கள் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு இடத்துல நிலையா இருக்க முடியாது. ஜென்ம சனி பிளஸ் அர்த்தாஷ்டம குரு பகவான் ஒரு இடத்துல நிலையா இருக்க விடாம ஏதாச்சும் மாற்றங்களை செஞ்சுக்கிட்டே இருப்பாரு. எனவே உத்தியோகம் சார்ந்த வகையில தொடர் மாற்றங்கள் இருக்கும். ஒரு சிலருக்கு பணியிட மாற்றம் இருக்கலாம். நீங்க பணிபுரியக்கூடிய இடத்தை மாற்றிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சில சூழ்நிலைகள் இருக்கலாம். இப்படி ஏதாச்சும் தொடர் மாற்றங்கள் அப்படிங்கிறது இந்த உத்தியோகம் சார்ந்த வகையில இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. அதே போல இந்த ஃபியூச்சர் பிளானிங் சம்பந்தமான விஷயங்கள்ல எதுலயும் அவசரம் காட்டாம இருக்கிறது நல்லது. ஏன்னா சனி நம்முடைய ராசியை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்போது நம்ம எடுக்கிற முடிவெல்லாம் ஏதோ நமக்கு ரொம்ப சரியா இருக்கிற மாதிரியே தோணும். தப்பான முடிவுகள் கூட நமக்கு ரொம்ப சரியா இருக்கிற மாதிரியே தோணும். அதனால உங்களுக்கு ரொம்ப நம்பிக்கையான ஒருவர்கிட்ட ஆலோசனைகளை கேட்டுக்கிட்டு உங்களுடைய முக்கியமான பிளான்ஸ் எல்லாம் நீங்க எக்ஸிக்யூட் பண்றது நல்லது. இதுலயும் அவசரம் காட்டாம கொஞ்சம் நியூட்ரலா டிராவல் பண்றது நல்லது. நல்ல நேரத்துக்காக வெயிட் பண்ண சொல்லல, நியூட்ரலா டிராவல் பண்ணிட்டே இருக்கணும். நேரம் சரியில்லைன்னு டோட்டலா அதை அவாய்டும் பண்ணிடக்கூடாது. அதே சமயத்துல ரொம்ப ஹை பிச்சும் இந்த நேரத்துல கொடுக்க கூடாது. அப்படியே நியூட்ரலா கன்சிஸ்டன்சியா நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம செய்யற விஷயம் ரொம்ப சின்ன விஷயமா இருந்தாலும், செய்யக்கூடிய அந்த செயல்பாடுகள் ரொம்ப ஸ்மாலான இன்வெஸ்ட்மெண்டா இருந்தாலும் அதை நம்ம தொடர்ச்சியா அப்படியே மெல்ல மெல்ல பண்ணிக்கிட்டே இருக்கணும். எக்காரணத்தை கொண்டு ஸ்டாப் பண்ணவும் கூடாது. அதே போல ஹை பிச்சும் அதிவேகமும் காட்டக்கூடாது. இந்த விஷயத்தை நீங்க கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இந்த ஜாப், பிசினஸ், கெரியர் சம்பந்தமான விஷயங்களை இன்க்ளூட் பண்ணீங்கன்னா இந்த 2025ல நம்ம பாசிட்டிவான ரிசல்ட் நிச்சயமா அறுவடை செய்யலாம். அடுத்ததான் மணி ஃப்ளோ இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கும், பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்லாம் இந்த 2025ல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்தை பொறுத்தளவுல விரைய சனி ஒரு பக்கம் நிறைய செலவு, நிறைய பேருக்கு மருத்துவ செலவு, ஏதாச்சும் ஒரு கமிட்மெண்ட்ல போய் சிக்கிக்கிறது, இப்படி ஒரு மாதிரி இந்த 2024ல நிறைய கமிட்மெண்ட்ஸ்ல இறக்கி விட்டு அதை அப்படியே நிவர்த்தி பண்ணிட்டு இப்ப ஜென்ம சனியா மாற போறாரு. இந்த வருடம் எண்டிங்குள்ள பாத்தீங்கன்னா மெயினான கமிட்மெண்ட்ஸ், பொருளாதாரம் சார்ந்த கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகும். இந்த வருடம் முடியறதுக்குள்ள, அதாவது 2024 முடியறதுக்குள்ள மெயினான கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே கம்ப்ளீட் ஆகும். அப்படியே இது பண்ணாலும் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த டைம் பீரியட்ல நிச்சயமாக ஆல்ரெடி இருந்த கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் ஆகும். குறிப்பா கடன் சார்ந்த வகையில இருந்த கமிட்மெண்ட்ஸ், ஃபேமிலி ரிலேட்டடான கமிட்மெண்ட்ஸ், இது எல்லாத்தையும் ஓவராலா நீங்க ஃபுல்ஃபில் பண்ணிடுவீங்க. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் சனி பயிற்சிக்கு முன்னாடியே இந்த கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் ஓவராலா நமக்கு கம்ப்ளீட் ஆயிடும். சோ அது நமக்கு ஒரு பாசிட்டிவா இருக்கு. அதே சமயத்துல ஜென்ம சனி புதிய புதிய மாற்றங்களை தொடர்ச்சியா கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் ஒரு ஸ்டேபிளா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியல. அதுலயும் மே 18க்கு மேல ராகு கேது பயிற்சி, மே 18க்கு மேல பொருளாதாரம் சார்ந்த வகையில நிறைய மாற்றங்கள் நமக்கு ரொம்ப ஃபேவரா மாறும். ஏன்னா கேது பகவான் 6ஆம் இடத்துக்கு போறாரு, ருணரோக சத்துருஸ்தானத்துக்கு. சோ அந்த டைம் பீரியட்ல பொருளாதாரம் சார்ந்த வகையில நல்ல வளர்ச்சி இருக்கும். புதுசா ஏதாச்சும் கடன் வாங்குறீங்கன்னாக்கா அந்த கடனை கட்டி முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஆல்ரெடி கடன் தொல்லையில இருக்கீங்கன்னா அந்த கடன் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். புதுசா கடன் உதவி தேவைனாக்கா அந்த கடன் உதவியும் மே 18க்கு மேல நமக்கு பாசிபிளா கிடைக்க ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல ஹைலி கமிட்மெண்ட், குறிப்பா பொருளாதாரம் சார்ந்த வகையில ஹைலி கமிட்மெண்ட்ல எதுலயும் போய் மாட்ட வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு பொருளாதாரத்தை சேவ் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. கையில எதுவும் பொருளாதாரமா வச்சுக்காதீங்க, பணமா எதுவும் கையில வச்சுக்காதீங்க. அது தண்ட விரைய செலவா ஆல்மோஸ்ட் கிளியர் ஆயிடும். அதனால கையில எதுவும் பணமா வச்சுக்காம முடிஞ்ச அளவுக்கு அதை எதுலயாச்சும் சேஃபா இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறது நல்லது. மேலும் இந்த கொடுத்தல் வாங்கல் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். கடனும் அதிகமா வாங்கக்கூடாது, அதே போல கடனும் யாருக்கும் கொடுக்கவும் கூடாது. இந்த ரெண்டு விஷயத்திலும் ரொம்ப கவனமா இருந்துக்கணும். ஏன்னா கடன் கொடுத்தீங்கன்னா அது பிரச்சனையா கன்வெர்ட் ஆகிறது வாய்ப்பு இருக்கு. யாரையும் நம்பி இந்த நேரத்தில் பொருளாதாரத்தை மட்டும் இழந்துடாதீங்க.
சோ அதுல ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க. ஏன்னா விரய சனியிலேயே மீனராசியுடைய நட்சத்திரங்கள் நிறைய அனுபவப்பட்டிருக்கும். பொருளாதாரம் சார்ந்த வகையில நிறைய அனுபவங்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும். அதனால கடந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட அந்த அனுபவங்களை இந்த ஜென்ம சனியில இன்க்ளூட் பண்ணி கொஞ்சம் புத்தி சாதுரியத்தோட செயல்பட்டீங்கன்னா அந்த பொருளாதாரம் சார்ந்த வகையில நீங்க கொஞ்சம் சேஃபான ஜோன்லயே டிராவல் பண்ணலாம். பொருளாதாரம் சார்ந்த வகையில ஹைலி ரிஸ்க் எதுவும் எடுக்க வேண்டாம், ஹைலி இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் பண்ண வேண்டாம், யாரையும் நம்பி பொருளாதாரத்தை ஒப்படைக்க வேண்டாம். வேணும் இந்த பணம் சார்ந்த வகையில ஏதாச்சும் பல்கா அமௌண்ட் எடுத்துட்டு வரீங்கன்னாக்கா இந்த பணத்தை கரெக்டா சேஃப்டி பண்றது நல்லது, நல்லா ப்ரொடெக்ட் பண்ணி எடுத்துட்டு வர்றது நல்லது. ஏன்னா அந்த நேரத்துல நிறைய பேருக்கு பணம் தொலைகிறது, கையில இருக்க அந்த அணிகலன்கள்லாம் தொலைஞ்சு போறது, இது சார்ந்த வகையில இந்த பொருளாதார இழப்புகள் அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஆல்ரெடி ஜென்ம சனியை பார்த்தவங்க கிட்ட கேட்டீங்கன்னா இதெல்லாம் சொல்லுவாங்க கரெக்டா. அதனால பொருளாதாரம் ரொம்ப எக்ஸ்பென்சிவான பொருட்கள் இதுல எல்லாம் கொஞ்சம் கவனம் வச்சு செயல்படுறது நல்லது. பொதுவா அந்த ஜென்ம சனி அப்படிங்கிறது பெருசா பாதிப்புகளை கொடுக்காது. யாருக்கெல்லாம் கவனச்சிதறல் கவனம் இல்லாம ஒரு விஷயத்துல டிராவல் பண்றாங்களோ அவங்களுக்கு எல்லாம் பிரச்சனை ஏற்படுத்தி விடும். கவனத்தோட செயல்பட்டீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு ஜென்ம சனியால எந்த பிரச்சனையும் ஏற்படாது. நீ எதுல எல்லாம் கவனம் குறைவா இருக்கீங்களோ அதுல எல்லாம் சனி பகவான் பிடிச்சி ஒரு அடி அடிப்பாரு. பொதுவா மீனத்துக்கு பொருளாதாரம் சார்ந்த வகையில கொஞ்சம் கவனம் குறைவா இருக்கும். பொருளாதாரத்துல கொஞ்சம் அலட்சியம் காட்டுவாங்க. என்னதான் பொருளாதாரத்தை சம்பாதிச்சாலும் அதுல பெருசா பற்று இல்லாத நிலை மீனத்துக்கு இயற்கையா இருக்கும். ஏன்னா மீன ராசிக்கு மணி ஃப்ளோ அப்படிங்கிறது பெருசா தடைப்படாது. அப்படியே ஏதோ ஒரு வகையில ஒண்ணு மாத்தி ஒண்ணு அப்படியே கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அதனாலேயே மீனத்துக்கு பெருசா அந்த பொருளாதாரம் சார்ந்த வகையில பற்று அப்படிங்கிறது இருக்காது. அதே போல நல்ல செலவு செய்யக்கூடிய ராசியும் மீனம் தான். பெருசா சேஃப்டி அப்படிங்கிறது பண்ண மாட்டாங்க. பணம் வருதுன்னா அதை மல்டிபிளா அப்படியே செலவு செய்வாங்க. அயன சயன போகஸ்தானம் மீன ராசி. நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும், நிம்மதியா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ராசியில மீன ராசி முதலிடம் பெறும். அதனால அந்த ஜென்ம சனி மீன ராசிக்கு பொருளாதாரம் சார்ந்த வகையில நிறைய மாற்றங்களை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுலயும் மே 18 வரைக்கும் இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா செயல்படுறது நல்லது. அதிகமான கமிட்மெண்ட்ல போய் மாட்ட வேண்டாம். யாருக்கும் பொருளாதாரம் சார்ந்த வகையில வாக்குறுதியும் கொடுக்க வேண்டாம். சோ இதுல எல்லாம் நீங்க கொஞ்சம் கவனமா செயல்பட்டீங்கன்னா 2025ல பொருளாதாரம் சார்ந்த வகையில நம்ம சேஃபான ஜோன்ல டிராவல் பண்ண முடியும். அடுத்தா மேரேஜ் அண்ட் மேரேஜ் லைஃப், திருமணம் மற்றும் திருமண வாழ்க்கை இந்த வருடத்துல எப்படி இருக்கும்? மீனத்துக்கு திருமண வாழ்க்கை கைகூடி வருமா? திருமண வாழ்க்கையில ஒரு நிம்மதி இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா 2024ல நிறைய பேருக்கு இந்த திருமண வாழ்க்கை திருமண முயற்சி சார்ந்த வகையில நிறைய மன வருத்தம். ஏன்னா 1 and 7ல ராகு கேது, கலத்திர கேது நிறைய குழப்பத்தை திருமண வாழ்க்கையில ஏற்படுத்தி இருக்கும். திருமண முயற்சியில நிறைய தடை தாமதங்கள், தேவையில்லாத மன வருத்தங்கள் அப்படிங்கிறத இந்த கலத்திர கேது ஏற்படுத்தி இருக்கும். அலின் குரு பார்வையில கேது மே மாதத்திலிருந்து அப்படியே குரு பார்வையில கேது சஞ்சாரம் செஞ்சிட்டு இருந்ததுனால சூழ்நிலைகள்லாம் ஓரளவுக்கு நியூட்ரலா இருந்திருக்கும். அலி இந்த வக்ர காலகட்டத்துல அந்த அளவுக்கு ஒரு ஃபேவரான பலன்களை நம்ம அறுவடை செஞ்சிருக்க மாட்டோம். ஏதோ ஒரு மாதிரி சலிப்பான தன்மையோட இந்த உறவுகளோட ஒரு சலிப்பான தன்மைகளோட வாழ்க்கையானது அப்படியே டிராவல் ஆயிட்டு இருந்திருக்கும். பெருசா ஒரு பிடிப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது கடந்த காலகட்டங்களில் இருந்திருக்கும். இந்த 2025 எந்த மாதிரியான மாற்றத்தை கொடுக்க போகுதுன்னா கலத்திர கேதுடைய டிரான்சிட் நமக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு. ஆனா ஜென்ம சனியோட இன்ஃபுளுன்ஸ்ல 7ஆம் இடம் வந்துரும். மேலும் இந்த வருடத்துல குரு பார்வையும் 7ஆம் இடத்துல இருக்காது. சோ அது ஒரு மைனஸா இருக்கு. எனவே இந்த 2025 பொறுத்தளவுல நீங்க திருமண முயற்சியில இருக்கீங்கன்னாக்கா மார்ச் 29க்குள்ள ஏதாச்சும் முக்கியமான முடிவுகள் எடுக்கணும்னா அதெல்லாம் எடுத்துக்கிறது நல்லது. திருமண முயற்சி சார்ந்த வகையில உடைய முக்கியமான பிளான்ஸ் எல்லாம் மார்ச் 29க்குள்ள வச்சுக்கிறது நல்லது. மார்ச் 29 சனி பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் சனி பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது நம்முடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல பதியும். மார்ச் 29க்கு மேல சூழ்நிலைகள் அந்த அளவுக்கு ஃபேவரா இல்ல. குறிப்பா திருமண முயற்சி சார்ந்த வகையில பெரிய அளவிலான ஃபேவரான சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இல்ல. அதுலயும் மே 18ஆம் தேதி கேது பயிற்சி ஆயிடுவாரு, 6ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுவாரு கேது. சோ அது நமக்கு ஒரு நல்ல ரிலீஃப்மெண்டா இருக்கும். ஆனா குரு பார்வை அப்படிங்கிறது 7ஆம் இடத்துல இருக்காது. ஏன்னா குரு அதுக்கு முன்னாடியே பார்த்தோம்னாக்கா நம்முடைய ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுவாரு. எனவே இந்த 2025 பொறுத்தளவுல இந்த திருமண முயற்சி சார்ந்த வகையில அதிவேகம் காட்டாம இருக்கிறது நல்லது. கொஞ்சம் எல்லாத்துலயும் நிதானமா செயல்படுறது நல்லது. மே 18ஆம் தேதி வரைக்கும் முக்கியமான முடிவுகளை அவசரப்பட்டு எடுக்காம இருக்கிறது நல்லது. குறிப்பா திருமண முயற்சி சார்ந்த முக்கிய முடிவுகளை அவசரம் காட்டி எடுக்காம இருக்கிறது நல்லது. ஏன்னா சனியும் ராகுவும் மார்ச் 29ல இருந்து மே 18 வரைக்கும் கன்ஜக்ஷன்ல இருப்பாங்க ஜென்மத்துல. அதனால ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியாத ஒரு மனநிலை இருக்கும். ஏதோ ஒரு விஷயத்தை நினைச்சு ரொம்ப ரொம்ப யோசிச்சுக்கிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுட்டே இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் கிரியேட் ஆகலாம். அதனால ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியாது. ராகு கேது பெயர்ச்சிக்கு பிறகு ஓரளவுக்கு சூழ்நிலைகள்லாம் நமக்கு நியூட்ரல் ஆகும். அதுலயும் ரொம்ப பாசிட்டிவா இருக்கக்கூடிய காலகட்டம் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஜூலை 12ல இருந்து இந்த திருமண முயற்சி சார்ந்த வகையில நல்ல செய்திகள்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும். சோ அதுக்கு இடைப்பட்ட காலகட்டங்கள்ல இந்த திருமண முயற்சியில அவசரம் காட்டாம கொஞ்சம் நியூட்ரலா டிராவல் பண்றது நல்லது. அடுத்து திருமண வாழ்க்கையை பொறுத்தளவுல இந்த 2025ல வாழ்க்கை துணை சார்ந்த அனைத்து விஷயத்திலையும் நம்ம கொஞ்சம் நிதானமா பொறுமையோட செயல்படுறது நல்லது. இந்த வருடத்துல அதிகமான சகிப்புத்தன்மை அப்படிங்கிறது இருக்கணும். வாழ்க்கை துணையோட கருத்து போராட்டம் இல்லாம முடிஞ்ச அளவுக்கு விட்டு கொடுத்து அனுசரிச்சு செயல்பட்டோம்னாக்கா இந்த வருடம் நமக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரான வருடமா இருக்கும். ஏன்னா வருடத்துடைய ஆரம்பத்துல கிரக பயிற்சிகள் அந்த அளவுக்கு ஃபேவரா இல்ல. அலி
ஜென்ம சனி, சனி பகவானுடைய இன்ஃப்ளூயன்ஸ் 7ஆம் இடத்துல இருக்கும். குரு பார்வையும் 7ஆம் இடத்துக்கு இல்ல. எனவே இந்த 2025ல திருமண வாழ்க்கை சார்ந்த வகையில அவசர முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம். ஏதாச்சும் குழப்பமா போகுது, உங்க பார்ட்னர் கூட ஏதோ உங்களுக்கு செட் ஆகாத சூழ்நிலை ஏற்படுதுன்னா எல்லாத்தையும் தள்ளி போடுங்க. அவசரப்பட்டு முடிவு எடுக்க வேண்டாம். கொஞ்ச நாள் போகட்டும், கொஞ்ச நாள் போகட்டும்னு எல்லாத்தையும் தள்ளி வைக்கிறது நல்லது. மேலும் கோபமான வார்த்தைகளை அதிகமா வெளியிடாதீங்க. வார்த்தைகள்ல அதிகமான கவனம் இருக்கணும். வாழ்க்கை துணையோட கருத்து போராட்டத்தை முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்றதுக்கு முயற்சி பண்றது நல்லது. ஏன்னா அந்த ஜென்ம சனியில மோஸ்ட்லி பார்த்தோம்னாக்கா பார்ட்னர் கூட ஏதாச்சும் ஒரு வகையில மன வருத்தங்கள் அப்படிங்கிறது வந்துட்டு போகலாம். மேலும் 3வது நபருடைய தலையீடால ஒரு சில குழப்பங்கள் வரலாம். அதனால யார் என்ன சொன்னாலும் கண்மூடித்தனமா நம்பாதீங்க. மீன ராசியுடைய ஒரு பெரிய மைனஸ்னாக்கா யார் என்ன சொன்னாலும் நம்பிடுவாங்க. அதனால 3வது நபருடைய பேச்சு வார்த்தைகளை பெரும்பாலும் நம்பாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு அமைதியோட நிதானத்தோட செயல்படுறது நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். கோபத்தின் காரணமாக முடிவுகளை அவசரப்பட்டு எடுக்காதீங்க. சோ இதுதான் ரொம்ப முக்கியம். அதே போல வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் அதீதமான கவனம் செலுத்துறது நல்லது. நம்ம எதிலெல்லாம் நம்ம கேர்லெஸ்ஸா இருக்கோமோ அதுல எல்லாம் சனி பகவான் பிடிச்சி இழுத்து பிடிப்பாரு. அதனால வாழ்க்கை துணை சார்ந்த அனைத்து விஷயத்திலையும், குறிப்பா அவருடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், இது எல்லாத்திலையும் கொஞ்சம் நம்ம கவனமா நிதானத்தோட செயல்படுறது நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். ஓவரால் இந்த 2025 பொறுத்தளவுல திருமண முயற்சி மற்றும் திருமண வாழ்க்கை இது சார்ந்த விஷயங்கள்ல நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதனால நிதானத்தோட, பொறுமையோட, சகிப்புத்தன்மையோட செயல்பட்டோம்னா இந்த 2025ல திருமண வாழ்க்கை சார்ந்த வகையில நல்ல பலன்களை அறுவடை செய்ய முடியும். ஏதாச்சும் வாக்குவாதம் வருது பார்ட்னர் கூட, அந்த டைம் பீரியட்ல நீங்க அவசரப்பட்டு வார்த்தையை விடாம இருக்கணும். ஏன்னா நம்ம விடுற ஒரு வார்த்தைக்கும் பின்னாடி நம்ம பதில் சொல்லணும். இதை எப்போதுமே மனசுல வச்சுக்கோங்க. அதனால அவசரப்பட்டு வார்த்தையை விடாம அமைதியா இருந்து காரியத்தை சாதிக்கிறது நல்லது. சோ அதுதான் நான் உங்களுக்கு கொடுக்குற ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட். நம்ம எந்த அளவுக்கு பொறுமையா அமைதியா போறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஒரு கிரேட்டான சிச்சுவேஷனை நோக்கி டிராவல் பண்ணிக்கிட்டு இருப்போம். பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல இந்த காலகட்டங்களில் நமக்கு பொறுமையும் நிதானமும் ரொம்ப ரொம்ப அவசியம். அதே போல ஜென்மத்துல சனி இருக்கும்போது ஏதாச்சும் சின்ன விஷயமா இருந்தாலும் அதே நினைச்சு அப்படியே ரொம்ப திங்க் பண்ணி அந்த விஷயம் அப்படியே பூகம்பம் மாதிரி வெடிக்கிற அளவுக்கு கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால ரொம்ப ஓவர் திங்கிங் எல்லாம் பண்ணாதீங்க. மைண்ட் அப்படியே ரிலாக்ஸா வச்சுக்கோங்க. குறிப்பா அது திருமணம் ஆனவர்களுக்கு ஒரு சில பாதிப்புகளை கொடுக்கும். ஏதோ வாழ்க்கை துணையோட சின்ன கருத்து போராட்டனாலும் அதையே நினைச்சு சின்ன வார்த்தையினாலும் அதை அப்படியே ஏதோ பெருசா பில்டப் பண்ணி சனி பகவான் மைண்ட் அப்படியே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுவார். அதனால ரொம்ப யோசிக்காம எதா இருந்தாலும் அப்படியே ஜஸ்ட் லைக் தட் அப்படிங்கிற மாதிரி கேஷுவலா அப்படியே எடுத்துட்டு மூவ் ஆன் பண்றது ரொம்ப சிறப்பு. திருமண வாழ்க்கையை பொறுத்தளவுல நிதானம், பொறுமை, பார்ட்னரை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு முயற்சி பண்றது, நம்மளுடைய மைண்ட் செட்டை புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்றது, இதெல்லாம் பண்ணோம்னாக்கா இந்த வருடத்துல திருமண வாழ்க்கையில பெருசா வருத்தம் இல்லாம அழகா அந்த வருடத்தை கடந்து வந்துடலாம். மேலும் இந்த 2025ல தொழில் நிமித்தமாகவோ உத்தியோக நிமித்தமாகவோ வாழ்க்கை துணையை விட்டு பிரிந்து இருக்கக்கூடிய ஒரு சில சூழ்நிலைகள் கிடைக்குதுன்னா அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பிரிஞ்சு இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அதே போல வாழ்க்கை துணைக்கு உடல் ஆரோக்கிய ரீதியாக ஏதாச்சும் பிரச்சனைகள் இருக்குனாக்கா முடிஞ்ச அளவுக்கு சேர்ந்து இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. எவ்வளவு டியூட்டி, எவ்வளவு டைட்டான ஷெட்யூல் இருந்தாலும் வாழ்க்கை துணையை பராமரிக்கிறதுக்கு அதிகமான கவனம் செலுத்துங்க. இந்த ரெண்டு விஷயத்தையும் கரெக்டா அனலைஸ் பண்ணி உங்களுடைய சிச்சுவேஷனுக்கு தகுந்தாற் போல அதை வடிவமைச்சுக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக குழந்தை பாகியம் சார்ந்த விஷயங்கள், பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள் இந்த வருடத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வருடத்துடைய ஆரம்பம், அதாவது ஜனவரி மாதம் மட்டும் ஏதோ கொஞ்சம் அப் அண்ட் டவுன்ஸ்ல போற மாதிரி இருக்கும். பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள், குழந்தை பாகியம் சார்ந்த விஷயங்கள்லாம் ஏதோ கொஞ்சம் நெகட்டிவா போற மாதிரி இருக்கும். ஆனா பிப்ரவரிக்கு மேல நல்ல ஒரு மாற்றமான பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிக்கும். ஏன்னா வருடத்துடைய ஆரம்பத்துல செவ்வாய் 5ஆம் இடத்துல நீச்சம் பிளஸ் வக்ரம் இப்படி கொஞ்சம் மைனஸான இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாரு. அதனால வருடத்துடைய ஆரம்பத்துல பிள்ளைகளாலையும் குழந்தை பாகியம் சார்ந்த வகையிலும் ஏதாச்சும் ஒரு சில மன வருத்தங்கள் வந்துட்டு போகலாம். ஆனா அது வருடத்துடைய பிற்பகுதியில நிச்சயமாக நிவர்த்தி ஆயிடும். குழந்தை பாகியம் சார்ந்த வகையில நல்ல செய்திகள்லாம் கிடைக்கும். பிள்ளைகள் சார்ந்த வகையில நமக்கு ஒரு நல்ல ஒரு ஆறுதலா இருப்பாங்க. பிள்ளைகளால பெருசா மன வருத்தங்கள்லாம் இல்ல. உங்களுக்கு வேணா உங்க பிள்ளைகளை பற்றிய நிறைய கவலைகள் இருக்கலாம். பிள்ளைகளுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்கும், நம்ம பிள்ளைகளுடைய ஃபியூச்சருக்கு நம்ம என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி நிறைய மைண்ட்ல அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த சிந்தனை ஓட்டத்தை மட்டும் நம்மளால நிப்பாட்டவே முடியாது. எதெல்லாம் நினைச்சு கவலைப்பட முடியுமோ அதெல்லாம் நினைச்சு அப்படியே கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கும். அதுதான் ஜென்ம சனி அப்படிங்கிறது. சனி பகவான் மூளை அப்படியே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுவாரு. ஏதாச்சும் ஒண்ணு மாத்தி ஒண்ணு மூளைக்குள்ள ஏத்திக்கிட்டே இருப்பாரு. முடிஞ்ச அளவுக்கு வருத்தப்படுறதை நிப்பாட்டிட்டு கரெக்டா பிளான் பண்ணி சரியான விஷயங்களை செயல்படுத்துறது நல்லது. மேலும் பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களை பொறுத்தளவுல பிள்ளைகளோட வாக்குவாதம் இல்லாம பிள்ளைகளை அன்பாக திருத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க. பிள்ளைகள் ஏதாச்சும் சின்னதா தப்பு பண்றாங்கன்னா டக்குன்னு அவங்க மேல கோவப்படாம நல்லா பக்குவமா பொறுமையா எடுத்து சொல்லி அவர்களை சரிப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இதை மட்டும் நீங்க பராமரிச்சுக்கிட்டாலே பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள் இந்த வருடத்துல நமக்கு நல்ல ஃபேவராவே மாறுது. மேலும் பிள்ளைகள் இந்த வருடத்துல நமக்கு நல்ல ஒரு ஆறுதலா இருப்பாங்க. பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்லாம் நமக்கு ரொம்ப ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுக்கும். மேலும் குழந்தை பாகியம் சார்ந்த விஷயங்களை பொறுத்தளவுல இந்த வருடத்துல நிச்சயமா நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம். ஏன்னா அடுத்த 1.5 வருஷம் கேது நம்முடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல, அந்த 1.5 வருஷம் முடிந்த பிறகு பார்த்தோம்னாக்கா கேது பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது நம்முடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல
இடத்துக்கு வந்துடும். அதனால இந்த வருடத்துல ஆல்மோஸ்ட் பார்த்தோன்னா அந்த குழந்தை பாக்கியத்துல நல்ல செய்திகளை கொடுக்கணும். மேலும் கேது பகவானும் குரு பகவானும் 5ஆம் இடத்துக்கு ரொம்ப நெருக்கமா இருக்காங்க. நல்லா அப்படியே கொஞ்சம் தடை தாமதம், கொஞ்சம் மருத்துவ செலவு வெளிப்படுற மாதிரி தெரியும். பட் அதோட எண்ட் ஆஃப் த ரிசல்ட் நமக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவராகவே இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் இந்த குழந்தை பாக்கியத்துல நல்ல செய்திகளை எதிர்பார்க்கக்கூடியவர்கள் அதிகமா கோவப்படுறத அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அதிகமா யோசிக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. நல்லா டயத்துக்கு சாப்பிடுங்க, டயத்துக்கு தூங்குங்க, நல்லா ஆரோக்கியமான உணவுகள் எடுத்துக்கோங்க. வெளியிடங்களுக்கு அதிகமாக அலையிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு அலைச்சல் டிராவலிங்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லது. மேலும் தேவையில்லாத விஷயங்களை நினைச்சு ரொம்ப வருத்தப்படாம இருக்கிறது ரொம்ப ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டை நமக்கு நிச்சயமாக கொடுக்கும். அடுத்ததாக மாணவ மாணவிகளுக்கு இந்த வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 2025 பொறுத்தளவுல மாணவ மாணவிகள் குழப்பத்தால தத்தளிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ஜென்மத்துல ராகு சனி இந்த கிரகங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறதுனால ஒரு தெளிவான மனநிலை இல்லாத ஒரு சில சூழ்நிலைகள் ஏற்படலாம். அதுலயும் குரு பகவான் 3ஆம் இடம் 4ஆம் இடம் சொல்லிட்டு கொஞ்சம் ஆவரேஜான இடத்துல தான் டிராவல் பண்றாரு. அதனால இந்த மாணவ மாணவிகள் படிப்பு சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் அதீதமான கவனம் செலுத்துறது நல்லது. எதுலயும் கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இல்லாம கொஞ்சம் கேர்ஃபுல்லா எல்லாத்தையும் கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்து எல்லாத்தையும் அட்வான்ஸா பண்றது நல்லது. அதே போல மாணவ மாணவிகள் யாராச்சும் ஒருத்தருடைய வழிகாட்டுதலின்படி செல்றது நல்லது. உங்களுடைய ஆசிரியரோ உங்களுடைய பெற்றோரோ அப்படி இல்லைன்னா உங்களுக்கு யார் நம்பிக்கையானவரோ அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி செல்றது நல்லது. நீங்க ஒரு விஷயம் பண்ண போறீங்கன்னா அது கரெக்டா தப்பான்னு அதுல நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பர்சன் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதை செய்யறது நல்லது. எதுலயும் அவசர காட்ட வேண்டாம். படிப்பு சார்ந்த விஷயங்களை பொறுத்தளவுல அர்த்தாஷ்டம குரு படிப்பு அப்படியே ஏதாச்சும் மாற்றம் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஏதாச்சும் மைண்ட் செட் அப்படியே சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரு விஷயத்துல தொடர்ச்சியா இருக்க முடியாது. அதுலயும் சனி ஜென்மத்துக்கு வந்துட்டாலே எதுக்குமே மைண்ட் செட் ஒத்துழைப்பு கொடுக்காது. ஏதோ மூளைக்குள்ள ஃபுல்லா பார்த்தோம்னா நெகட்டிவான விஷயங்கள் அப்படியே ஆட் ஆகிட்டே இருக்கும். நல்லா முடிஞ்ச அளவுக்கு உங்களை சூப்பர் பாசிட்டிவா வச்சுக்கிறது முயற்சி பண்ணுங்க. படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல அதீதமான கவனம் செலுத்துங்க. நீங்க எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா கேர் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பெட்டரான ரிசல்ட் நிச்சயமா அடைய முடியும். அதனால மாணவ மாணவிகள் படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல கவனம் எடுத்து தேவையில்லாத விஷயங்கள்லாம் ஒதுக்கி கவனச்சிதறல் இல்லாம செயல்பட்டாலே இந்த வருடத்துல நல்ல பலன்களை நிச்சயமாக அடைய முடியும். அடுத்ததாக ஹெல்த், உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் இந்த 2025ல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்க அதிகமா ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயமே இந்த வருடத்துல உடல் ஆரோக்கியம் தான். ஜென்ம சனி ஹெல்த் ரிலேட்டடா நிறைய மாற்றங்களை தொடர்ச்சியா கொடுத்துக்கிட்டே இருக்கும். மூளையும் தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்படிங்கிறதுனால உடல் ஆரோக்கியத்துல ஒரு சோர்வு தன்மை அப்படிங்கிறது அப்படியே வெளிப்படுறது வாய்ப்பு இருக்கு. ஏதோ மந்தமான தன்மையோட அப்படியே நகர்ற மாதிரி இருக்கும். சனி ஜென்மத்துக்கு வந்துட்டாலே சோர்வு தன்மை, சோம்பேறித்தனம், மந்தமான ஒரு மனநிலை இதெல்லாம் அப்படியே இயற்கையா வெளிப்படும். இது ஏதோ உடல் ஆரோக்கியம் சார்ந்த வகையில நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனவே இந்த வருடத்தை பொறுத்தளவுல உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிறது நல்லது. எந்த அளவுக்கு கேர்லெஸ்ஸா இல்லாம கேர்ஃபுல்லா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு ஒரு பெஸ்டான ரிசல்ட் அப்படிங்கிறது இந்த வருடத்துல கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை பொறுத்தளவுல தலைப்பகுதிகளில் நம்ம கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். ஏன்னா ஜென்மத்துல சனி ராகு அப்படிங்கிற கொஞ்சம் நெகட்டிவான பிளானட்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுனால தலைப்பகுதி சார்ந்த விஷயங்கள்ல நம்ம கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்படுறது நல்லது. அதே போல சளி தொந்தரவு இந்த வருடத்துல கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். நுரையீரல் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிறது நல்லது. மேலும் இந்த இடுப்பு பகுதி, முதுகெலும்பு பகுதி இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. அதே போல பாதம், உங்களுடைய கால் பகுதிகளில் பாதத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். சோ இது சார்ந்த விஷயங்கள் எல்லாம் இந்த வருடத்துல நீங்க கொஞ்சம் ஃபோக்கஸ்டா இருக்கிறது நல்லது. ஏன்னா இந்த இடங்கள் எல்லாம் கொஞ்சம் நெகட்டிவான பிளானட்டோட இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. அதனால இது சார்ந்த வகையில ஏதாச்சும் ஒரு சில பாதிப்புகள் ஏற்பட்டு நீங்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால இதுல நீங்க கொஞ்சம் அதிகமான கேர் எடுத்துக்கிறது மோஸ்ட்லி அந்த பிரச்சனைகளை அவாய்ட் பண்றதுக்கு ஒரு வழிவகையா இருக்கும். ஓவராலா உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல நல்லா கேர் எடுத்துக்கோங்க. நல்ல உணவுகளை சாப்பிடுங்க. அதுலயும் பார்த்தோம்னா 7ஆம் இடத்துல சனி பகவானே இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். ஆகவே நல்ல உணவுகளை அதிகமா சாப்பிடுங்க. உடலுக்கு ஒத்து வராத உணவுகள் எல்லாம் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிக்கோங்க. நல்ல எளிமையா செரிமானம் ஆகக்கூடிய உணவுகளை அதிகமா எடுத்துக்கோங்க. சனிக்கிழமை தோறும் விரதம் இருக்கிறது நல்லது. அதே போல இந்த வயிறு பகுதிகளிலும் கவனமா இருக்கணும். இந்த ஜீரண கோளாறு, வயிறு சம்பந்தமான ஏதாச்சும் பிரச்சனைகள் இதெல்லாம் வந்துட்டு போகலாம். அதுலயும் நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிறது நல்லது. மற்றபடி இந்த வருடத்தை பொறுத்தளவுல நல்ல ஆரோக்கியமான உணவுகளை அதிகமா சாப்பிடுங்க. அதிகமான காய்கறிகள், அதிகமான பழங்களை அதிகமா எடுத்துக்கோங்க. நல்ல சத்தான உணவுகளை சாப்பிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு வெளியிடங்கள்ல சாப்பிடுறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் கொஞ்சம் கவனத்துல வச்சுக்கோங்க. அதே போல பிசிக்கலி எவ்வளவு ஹெல்த்தியா இருக்கீங்களோ அதை விட அதிகமான அக்கறை அப்படிங்கிறது மென்டல் ஹெல்த்துக்கு நீங்க கொடுக்கணும். ஏன்னா ஜென்ம சனி காலகட்டம் அப்படிங்கிறதுனால ஓவர் திங்கிங் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கும். நேரம் கடந்து தூங்குறது, நேரம் கடந்து சாப்பிடுறது, அப்படியே மணிக்கணக்கா ஏதாச்சும் யோசிச்சுக்கிட்டே இருக்கிற ஒரு சூழ்நிலை. ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா ஹெவி டியூட்டி, தொழிலோ உத்தியோகமோ இது சார்ந்த வகையில ஹெவி டியூட்டி இருக்கலாம். நிறைய அலைச்சல் இருக்கலாம். ஒரு இடத்துல நிலையா இல்லாத மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். ஏதோ ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி, ரொம்ப ஒரு பரபரப்பா போயிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இந்த டைட்டான ஷெட்யூல்ல உடைய மன ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம், குறிப்பா உங்களுடைய உணவு, தூக்கம் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு உணவு, தூக்கம் இதெல்லாம் கரெக்டா சரியா மெயின்டைன் பண்றது நல்லது. இதெல்லாம் நீங்க சரியா மெயின்டைன் பண்ணாலே நல்ல பலன்களை இந்த வருடத்துல நிச்சயமாக அறுவடை செய்யலாம். அதுலயும் இந்த
நேரத்துல அதிகமான டிராவலிங் அப்படிங்கிறது இருக்கும். அதனால இந்த வண்டி வாகனங்களை பயணிக்கக்கூடிய நண்பர்கள் இந்த வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமா செயல்படுறது நல்லது. கவனச்சிதறல் இல்லாம செயல்பட்டாலே பிரச்சனைகள் எதுவும் பெருசா இல்ல. நீங்க மாட்டை ஏதாச்சும் யோசிச்சுட்டு வண்டியை ஓட்டிட்டு போக கூடாது. சோ இதுல எல்லாம் நீங்க கொஞ்சம் போக்கஸ்டா இருக்கணும். மற்றபடி பெருசா மைனஸான விஷயங்கள்லாம் எதுவும் இல்ல. நீங்க கவனமா இருந்தீங்கன்னாக்கா பிரச்சனை கிடையாது. ஜென்மசனி கவனமாக இருக்கக்கூடியவர்களுக்கு கிடையாது. நீங்க கவனமா இருக்கீங்க, ஹைலி போக்கஸ்டா இருக்கீங்க, நீங்க செய்யற செயல் மேல போக்கஸ்டா இருக்கீங்க, ஓவர் திங்கிங் இல்ல அப்படின்னாக்கா நீங்க பயப்படவே வேண்டாம். நீங்க சேஃப்டி ஜோன்ல இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்க யோசிக்கிறது ஒன்னா இருக்கும், செஞ்சிட்டு இருக்க விஷயம் ஒன்னா இருக்கும், மேலும் நீங்க செய்ய வேண்டிய விஷயம் வேற ஒன்னா இருக்கும். இப்படி ஏதோ 3 ட்ராக்ல போகுதுனாக்கா நீங்க கவனமா இல்லைன்னு அர்த்தம், கவனம் செலுத்தணும்னு அர்த்தம். மேலும் இந்த 2025ல மீன ராசியை சேர்ந்த மற்றும் மீன ராசியுடைய நட்சத்திரங்களை சேர்ந்த எல்லாருமே நல்லா மெடிடேஷன் பண்ணணும். மென்டல் ஹெல்த்தை நல்லா இம்ப்ரூவ் பண்றதுக்கு நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க. மேலும் தினமும் நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி இதெல்லாம் ரெகுலர் ரொட்டீனா மாத்திக்கோங்க. சோ இதெல்லாம் இந்த வருடத்துல கொஞ்சம் அத்தியாவசியமாக தேவைப்படும். அதனால இதெல்லாம் உங்களுடைய ரெகுலர் ரொட்டீன்ல ஆட் பண்ணிக்கோங்க. தினமும் காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு தெய்வ வழிபாடு பண்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் சூரிய நமஸ்காரம் காலையிலேயே வீட்டுல விளக்கேற்றி தெய்வத்தை வழிபட்டு மனம் உருகி அமைதியாக கொஞ்ச நேரம் அமர்ந்து தெய்வ வழிபாடு பண்றது மனதுக்கு ஒரு நிறைவையும் ஒரு அமைதியும் பெற்றுக் கொடுக்கும். மேலும் உங்களால முடிஞ்சா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, சிவாலயம் போயிட்டு வாங்க, மேலும் சனீஸ்வரர் கோயிலுக்கு உங்களால முடிஞ்சா போயிட்டு வாங்க. போயிட்டு அங்க போயிட்டு எல் தீபம் ஏற்றுறது ரொம்ப சிறப்பு. நீங்க தெய்வத்தை அந்த இடத்துக்கு போய் தான் வழிபடணும்னு கிடையாது. நீங்க வீட்டுல இருந்தே மனம் உருகி வழிபட்டீங்கனாலே போதும். ஆனா அந்த கோவில் ஸ்தலங்களுக்கு நீங்க போகும்போது உங்களை அறியாமலே அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான எனர்ஜி உங்க உடம்புக்குள்ள ஆட் ஆகும். சோ அது நமக்கு ஒரு தெளிவையும் ஒரு மாற்றத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே டைம் இருக்கிறவங்க கோவில் ஸ்தலங்களுக்கு போயிட்டு தெய்வத்தை வழிபட்டு வாங்க. மேலும் உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடு உங்களுக்கு எது மேல நம்பிக்கை இருக்கோ அந்த விஷயத்த மனமுருகி மனதுக்குள்ள அதிகமா நினைச்சுக்கோங்க. தெய்வ வழிபாடு, மெடிடேஷன் இது எல்லாமே பார்த்தோம்னாக்கா ஒரே ரிசல்ட் தான். அதாவது நம்முடைய மன ஆரோக்கியத்தை தக்க வச்சுக்கிறதுக்கான ஒரு வழிமுறைகள் தான். அதனால உங்களுக்கு எந்த விஷயத்தை பண்ணா மன நிறைவும் மன அமைதியும் கிடைக்குமோ அந்த விஷயங்களை இந்த காலகட்டங்களில் அதிகமா செய்யுங்க. அது நமக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றமான சூழ்நிலையில கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஓவராலா இந்த 2025 நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு ஒரு 40-45% நிச்சயமா ஃபேவரா இருக்கும். அதுலயும் நீங்க அதீதமான கவனமா இருக்கீங்க, எல்லா விஷயத்திலும் ரொம்ப கேர் எடுத்து கவனமா இருக்கீங்கன்னாக்கா நிச்சயமாக சூப்பர் பாசிட்டிவாவே இந்த வருடம் நமக்கு அமையும். கவனச்சிதறல் இருந்தா சில குழப்பங்கள் அப்படியே வந்துட்டு போகும். ஆனா கவனமா செயல்பட்டீங்கன்னா பிரச்சனை எதுவும் கிடையாது. இத எப்போதும் மனசுல வச்சுக்கிட்டு செயல்படுங்க. மேலும் இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் உங்களால முடிஞ்ச சின்ன உதவியை மற்றவர்களுக்கு செய்யுங்க. ஏழை எளியவர்களுக்கு, பசியால வாடி இருக்கக்கூடியவர்களுக்கு, வாயில்லா ஜீவனுக்கு, இப்படி உங்களால முடிஞ்ச ஏதாச்சும் சின்ன தொண்டை நீங்க அவங்களுக்கு செய்யும் பொழுது இந்த ஜென்மசனியுடைய பாதிப்பு அப்படிங்கிறது குறையும். நீங்க தெய்வ வழிபாடு பண்றீங்களோ இல்லையோ, மெடிடேஷன் பண்றீங்களோ இல்லையோ, அப்பப்போ உங்களுக்கு டைம் இருக்கும்போது உங்களால முடிஞ்ச சின்ன தொண்டை வாயில்லா ஜீவனுக்கோ, ஏழை எளியவர்களுக்கோ, பசியால வாடி இருக்கக்கூடியவர்களுக்கோ நீங்க செய்யும் பொழுது நிச்சயமாக ஜென்மசனியுடைய பாதிப்பு அப்படிங்கிறது டோட்டலா குறையும். அதாவது ராமனுக்கு உதவிய அணில் போல செய்யக்கூடிய தொண்டு எவ்வளவு சின்னதா இருந்தாலுமே அது போற்றுதலுக்குரியதுதான். அதனால நீங்க எவ்வளவு சின்ன உதவி பண்ணாலும் அது மனமுகந்து மனதார பண்ணும் பொழுது நிச்சயமாக அது போற்றுதலுக்குரியதாக மாறும். சனி பகவானுடைய பாதிப்பு அப்படிங்கிறதும் குறையும். அதே போல இந்த வருடத்துல எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம உங்களுடைய சேவைகளையோ உங்களுடைய தொண்டையோ நீங்க செய்யறது ரொம்ப சிறப்பு. எதிர்பார்ப்பு இல்லாம நீங்க மாட்டு உங்களுடைய கடமையை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக இந்த வருடத்துல நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். வாழ்த்துக்கள். இப்போ நீங்க இதுவரைக்கும் பார்த்த பலன்கள் எல்லாமே ஒரு பொதுவான கோச்சார பலன்கள் தான். வருட கிரகங்களுடைய சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற் போல, கிரக அமைப்புகளுக்கு தகுந்தாற் போல ஒரு பொதுவா ஒரு ஜெனரல் பிரெடிக்ஷன் அப்படிங்கிறது மீனராசி மற்றும் மீனராசியுடைய நட்சத்திரங்களுக்கு நம்ம கொடுத்திருக்கோம். இந்த பலன்கள் அப்படிங்கிறது உங்களுடைய ஜனன காலத்துல நடக்கக்கூடிய ஜாதக அமைப்புகளுக்கு தகுந்தாற் போல மாற்றி அமைக்கப்படும். இன்ஃபேக்ட் இப்போ உங்களுடைய ஜனன கால ஜாதகத்துல ரொம்ப ஃபேவரான தசாபுக்தி நடக்குதுனாக்கா பெருசா நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது எதுவும் உங்களுக்கு நடக்காது. அப்படியே லைட்டா நெகட்டிவா தெரியுற மாதிரி கொண்டு வந்து அப்படியே சூப்பர் பாசிட்டிவா மாத்தி விட்டுரும். அதுவே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல மீடியமான தசாபுக்தி நடந்துட்டு இருக்கு, ஓரளவுக்கு ஃபேவரும் இருக்கு, ஓரளவுக்கு நெகட்டிவ் இருக்குனாக்கா அப்படியே மாத்தி மாத்தி அப் அண்ட் டவுன்ஸ்ல அப்படியே மூவ் ஆகும். அதே போல ரொம்ப நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ் நடக்கக்கூடிய தசாபுக்தி நடக்குதுன்னா இந்த 7.5 சனி காலகட்டங்கள்ல நம்ம ரொம்ப அதீதமான கவனமா இருக்கணும். அதீதமான கஷ்டம் வரக்கூடியவர்களுடைய ஜனன கால ஜாதகத்தை நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னாக்கா தசாபுக்தியும் சரி இருக்காது, கோச்சாரமும் சரி இருக்காது. ஸோ அவங்க எல்லாரும் நிதானத்தோட பொறுமையோட இருந்தாங்கனாக்கா, கவனம் செலுத்தி செயல்பட்டாங்கனாக்கா அவங்களாலையுமே அந்த பலன்களை பாசிட்டிவா கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். இதுதான் இந்த ஆஸ்ட்ராலஜியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. எனவே கோச்சாரம் சரி இருந்தாலும் சரி, சரி இல்லைனாலும் சரி, உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல ஃபேவரான தசாபுக்தி நடக்குதுனாக்கா இந்த கோச்சாரத்துல பெரிய அளவிலான மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்த முடியாது. இதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு உங்களுடைய பர்சனல் சார்ட்டை ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு அதோட இந்த கோச்சாரத்தை கம்போஸ் பண்ணி பார்த்துக்கிட்டீங்கன்னா நல்ல பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும்.
இருக்கும், ஒரு கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது கிடைக்கும். ஏன்னா சில பேருக்கு பார்த்தோம்னா ஜென்மசனி நடந்துட்டு இருக்கும், கோச்சார ரீதியா ஒரு பக்கம் நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ் நடந்துகிட்டு இருக்கும், ஆனா அவங்க ஜனனகால ஜாதகம் ரொம்ப வலுவா இருக்கும், ரொம்ப ஃபேவரான தசாபுக்தி நடந்துகிட்டு இருக்கும், அப்படியே அவங்க மாட்டுக்கு அப்படியே உயர்ந்துகிட்டே போவாங்க. அதே போல கோச்சாரம் ரொம்ப ஃபேவரா இருக்கும், ஆனா ஜனனகால ஜாதகத்துல தசாபுக்தி சரி இருக்காது. கோச்சாரம் என்னதான் நம்ம பாசிட்டிவா சொன்னாலும் இவங்களுக்கு நடக்கிறது பூரா கொஞ்சம் நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸாவே இருக்கும். ஸோ இது வந்து நம்முடைய பர்சனல் சார்ட்டை பொறுத்து நிறைய மாற்றங்களை சந்திக்கும். எனவே உங்களுடைய பர்சனல் சார்ட்டை ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த கோச்சாரத்தை அதோட எடுத்து கம்போஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது கிடைக்கும். அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம், ஸோ பி கூல், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்த்.